சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஜெபமுனோம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உடைய நல்வார்த்தைகளுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலே சத்திய வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுகிறீர். எங்களுடைய இருதயம் உணர்கிறதா இருக்கட்டும், எங்களுடைய செவிகள் கவனிக்கிறதா இருக்கட்டும். கர்த்தாவே, உடைய பிரமாணங்களை நாங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. எதுமானு செய்கிறபடி ஆளுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அற்புதமான தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நாம் வந்திருக்கிறோம்னு சொல்கிறத காட்டிலும் தேவன் நம்ம இந்த அற்புதமான ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் என்பது தான் சத்தியம். பாருங்கள், பிசாசின் ராஜ்யம் அது தீமைகள் நிறைந்த ராஜ்யம். அங்கே பாவம் இருக்குது, வியாதி இருக்குது, சாபம் இருக்குது, தரித்திரம் இருக்குது, அகால மரணங்கள் இருக்குது, பிரிவு, கண்ணீர், எல்லா தீமைகளும் பாருங்கள் பிசாசனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்குது. அந்த ராஜ்யத்துக்குள்ளே தான் இருந்தோம் நம்ம. பாருங்கள், பாவத்து நிமித்தமாக, ஆதாமின் வித்துக்கு பிறந்தது நிமித்தமாக அந்த ராஜ்யத்துக்குள்ளே தான் நம்ம இருந்தோம். ஆனால் தேவன் நம்மை நேசித்து நம்மில் அன்பு கூர்ந்து, எல்லாரும் சொல்லுவோம் என்னையில் அன்பு கூர்ந்து, நம்மில் அன்பு கூர்ந்து பாருங்கள் நமக்காக ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தை எல்லாம் ஒரு சொட்டு பாக்கி வைக்காமல் நமக்காக சிந்து கொடுத்து பாருங்கள், அந்த ரத்தத்தின் புண்ணியத்தினால பிசாசின் ராஜ்யத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து பாருங்கள் அற்புதமான தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே தேவன் கொண்டு வந்திருக்கிறார். இது அதிசயத்திலேயும் அதிசயம். ரட்சிப்பை போல ஒரு பெரிய ஆச்சரியப்படுகிற ஒரு காரியம் வேறு எதுவும் இருக்க முடியாது. பாருங்கள், ஆகவே தேவனுடைய ராஜ்யம் அது நன்மைகள் நிறைந்த ராஜ்யம். தேவன் நல்லவராக இருக்கிறார். பாருங்கள், இதை குறித்து படிக்கும்போது, புரிந்து கொள்ளும்போது ரொம்ப பரவசமாக இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து புரிந்து கொள்ளும்போது பாருங்கள், நம்முடைய தேவன் நன்மைகளின் ஊற்றாக இருக்கிறார். He is the source of all good things. எல்லா நன்மைகளுக்கும் நம்முடைய தேவன் ஊற்றாக இருக்கிறார். பாருங்கள், எல்லா நன்மைகளும் அவரிடத்திலிருந்து மடை திறந்த வெள்ளம் போல புரண்டு வருகிறது என்று வேதம் சொல்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நல்லவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் புரண்டு வருகிறது என்று வேதம் சொல்கிறது. பொல்லாத மனிதர்களுக்கே அது புரண்டு வருமானால் அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மைகள் புரண்டு வராதிருப்பது எப்படி? அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மைகள் புரண்டு வருவது அதிக நிச்சயம் அல்லவா? ஏசு அருமையாக சொன்னார் பாருங்க, பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய பரமபிதா எனக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இன்னொரு மாதிரி சொல்லுவோம், என்னுடைய பரலோக பிதா எனக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய பரலோக பிதா எனக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இப்படி விசுவாசம்னா பிசாசு பாருங்க ஓடிய போயிடுவான் நம்ம வாழ்க்கையை விட்டு. ஏன்னா நாம் விசுவாசிக்கிற காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிக்க போகிறாரு கண்டிப்பாக. அதனால தான் இந்த மாதிரி விசுவாசமும் அறிக்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். விசுவாசம் மட்டும் இல்லை, அறிக்கை ரொம்ப முக்கியம். ஏன்னா மனுஷன் விசுவாசிச்சானா அதை என்ன செய்வான்? பேசுவான். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த ஆள் விசுவாசத்தில் எந்த லெவலில் இருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா? சிலர் விசுவாசிகள் தான் பேர், உள்ளேருந்து வர்றதெல்லாம் அவிசுவாசம், சந்தேகம், பயம், கவலைக்கு அடுத்த காரியங்கள். பாருங்க, நல்ல விசுவாசமுள்ள இருதயத்தை டெவலப் பண்ணணும். வாயில் பேசுகிற வார்த்தைகளெல்லாம் விசுவாசத்தின் வார்த்தைகளாக
இருக்க வேண்டும், அதில் தேவன் பிரியப்படுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அதை பழைய ஏற்பாட்டில் சொல்லும்போது மோசே அதை கொஞ்சம் நக்கலாக வேறு சொல்கிறாரு. திருப்புங்க உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 11 பாருங்க. நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. எவ்வளவு நக்கலாக பேசுகிறார் பாருங்க மோசே. வானத்தில் இருக்குதுன்னு சொல்லாத, வானத்தில் ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவர் யாருன்னு சொல்லாத. அப்புறம் பாருங்க 13வது வசனம். நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்பாற்பட்டதும் அது வானங்கள்லையும் இல்லை, அது சமுத்திரத்துக்கு அப்பாற்பட்டது. அதாவது உன்னால் ரீச் பண்ண முடியாத ஒரு இடத்துல கத்துறத வைக்கல. எதை பாருங்க, வார்த்தை, அதுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்கள். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வார்த்தைக்குள்ளே தானே இருக்குது. நான் கேட்குறேன், வார்த்தைக்கு வெளியே ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் இருக்குதா? இல்லவே இல்லை. எல்லா ஆசீர்வாதங்களும் வார்த்தைக்குள்ளே தான் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இயேசுவை தேவன் அனுப்புனார் இல்லையா, அந்த இயேசு யார்? வார்த்தை தான். அந்த இயேசுக்குள்ளே தான் எல்லா நன்மைகளும் இருக்குது. இயேசுக்கு வெளியே ஒரு நன்மை கூட கிடையாது. கவனிங்க, மோசே இங்கே சொல்கிறாரு, வார்த்தை ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்கிறது. அந்த வார்த்தை வானத்தில் இருக்குதுன்னு நினைக்காத, அல்லது சமுத்திரத்துக்கு அப்பால் பட்ட இடத்துல இருக்குது, அதை ரீச் பண்ண முடியாது, அதை போய் எடுத்துகிட்டு வர முடியாது, அப்படிலாம் பேசாத. இப்போ பாருங்க 14வது வசனம். நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய், எல்லாரும் சொல்ல மிகவும் சமீபமாய், சமீபமாய் கூட சொல்லலை, என்ன போட்டிருக்குது? மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. கவனிச்சிங்களா? உன் இருதயத்தில் இருக்கிறதுன்னு சொல்லலைங்க, உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. மிகவும் சமீபமாய், மூக்கு கீழே 1 இன்ச்சில் இருக்குது. அது உன் வாயில் இருக்குது. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை பாருங்க, இருதயத்தில் இருக்கிறது மட்டுமல்ல, அது வாயில் இருக்கணும். இது கொஞ்சம் கர்த்தருடைய நாமத்தினால நல்லா விளங்கிடுச்சு எனக்கு. நான் கர்த்தருக்கு கோடி நன்றி சொல்லிட்டு இருக்கிறேன். பேசாமல் இந்த நல் வார்த்தைகளை இருதயத்தில் வச்சு அதை மனசில் வச்சு வாயில் பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். பேசிகிட்டே இருந்தால் பாருங்க, தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒன்று கூட தடையிடாமல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? இறங்கும், நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கும். நாம் என்ன பண்ணுறோம்? அதை கெடுத்து போடுற மாதிரி அவிசுவாசங்களை பேசி விட்டுறோம் இல்லையா? ஏன்னா பிசாசு பலவிதமான போராட்டங்களை கொண்டு நம்மளை ப்ரெஷர் பண்ணி நம்மளை அவிசுவாசமாக என்ன செய்யறான் பாருங்க, யோசிக்க வைக்கிறான், பேச வைக்கிறான். அது மூலமாக கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தடுத்து போடுறான் பாருங்க பிசாசு, கொடிய வஞ்சகன். கவனிங்க, அப்போ தேவனுடைய வார்த்தைகளை அருமையானவர்களே நல்ல பேசுகிற வாயாக நம்முடைய வாய் இருக்கணும். ஒருவேளை சூழ்நிலை கூட பாதகமாக இருக்கலாம். பாதகமாக இருந்தாலும் வார்த்தை சாதகமாக இருக்கிறதுனால வார்த்தையவே பேசலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உதாரணத்துக்கு சரீரத்தில் பலவீனம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த பலவீனத்தை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு, அந்த பலவீனத்தை பேசுகிறத விட்டுட்டு, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை நம்ம பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. வாதையின் கோடரத்தை அணுகாது, பொல்லாப்பினுக்கு நேரிடாது. கர்த்தர் சகல வியாதிகளை என்னை விட்டு விலக்குகிறார். அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார். வியாதியை என்னை விட்டு விலக்குகிறார். ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார். அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார். நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். எத்தனை அற்புதமான வார்த்தைகள் பாருங்க, தேவன் சொன்ன வார்த்தைகள். இது மனுஷன் சொன்ன வார்த்தைகள் கிடையாது. ஆக தேவன் சொன்ன வார்த்தைகள், அந்த வார்த்தைக்குள்ள சுகம் இருக்குது. அந்த வார்த்தையில் பாருங்க, நாம் எப்படி எடுக்கிறோம்னா,
இருதயத்துக்குள்ளே வச்சு வாயில் பேசும்போது அந்த சுகம் நம்முடையதாக மாறிவிடுகிறது. தேவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குதுன்னா செக்கு மாதிரி இருக்குது. கவனிங்க, ஒருத்தர் உங்களுக்கு செக்கு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50,000 ரூபா செக்கு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. செக்கு கொடுக்குறதும் ஒன்று தான், பணம் கொடுக்குறதும் ஒன்று தான். இப்போ அதை பணமாக மாற்ற வேண்டிய வேலை உங்கள் வேலை. கவனிங்க, அதை எடுத்துகிட்டு போகணும், பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்து பாருங்கள், டோக்கனை வாங்கி உட்காந்து கூப்பிட்ற வரைக்கும் பொறுமையாக உட்காந்து இருந்துட்டு கூப்பிட்ட பிறகு போய் பாருங்கள் ரூபாயை வாங்கிட்டு என்ன செய்கிறோம், வருகிறோம் இல்லையா? அந்த மாதிரி பாருங்கள், தேவன் சுகத்தை வார்த்தைக்குள்ளே வச்சு வார்த்தையை நம்ம கையில் என்ன செஞ்சாரு, கொடுத்துட்டாரு, செக்கு மாதிரி கொடுத்துட்டாரு. இப்போ அந்த வார்த்தையே பாருங்கள் உள்ளத்தில் வச்சு வாயில் வச்சு பாருங்கள், அதையே சிந்தித்து அதையே பேசி அற்புதமாய் பாருங்கள் தேவனுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவன் நல்லவர், எனக்கு அவர் நன்மை செய்வது அதிக நிச்சயம். அவருடைய நன்மைகள் எல்லாம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவரிடத்திலிருந்து நன்மைகள் மடை திறந்த வெள்ளம் போல என் வாழ்க்கையில் புரண்டு வருகிறது. அப்படி சொல்லி பாருங்க, விசுவாசிப்பது நம்ம வேலை, செக்க மாத்திர மாதிரி. பாருங்க, தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. மனுஷன் பாவம் செய்து கெட்டு போன பிறகும் தேவன் அவனை நேசித்து அவனுக்கு நன்மை செய்கிறார் என்று வேதத்திலே பார்க்கிறோம் இல்லையா? நம்மளா இருந்தால் விட மாட்டோம், பட்டுன்னு கோவப்பட்டுருவோம். ஏடா இவ்வளவு செஞ்சுருக்கிறோம், இந்த மாதிரி கூறுகட்டதனமா வேலை செஞ்சிட்ருக்கிறானே அப்படின்னு சொல்லி பாருங்கள் நம்ம கோவப்பட்டுருவோம். ஆனால் தேவன் பாருங்கள் எவ்வளவு நல்லவர். ஆதாம் பாவம் செய்த பிறகும் தேவன் வருகிறார். முதல்ல எச்சரிச்சிட்டாரு, அந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு சொல்லி என்ன செஞ்சாரு, ஒரு பெரிய வார்னிங் கொடுத்துட்டாரு, எச்சரிப்பு கொடுத்துட்டாரு. பாருங்க, இப்போ அதை கவனிக்காம அவன் போய் செத்தான்னா தொலையட்டும், நான் தான் சொன்னேன், நான் கேட்கலையா அவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், விட்டுருக்கலாம். ஆனால் தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க. கர்த்தர் இன்னார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய நோக்கம் பாருங்க. இவன் பாவம் செஞ்சுட்டு குற்ற உணர்வோட பயத்தில் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற விருட்சங்களுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அத்தை இலைகளை தச்சு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணி பாருங்க, கர்த்தர் வருவார்னு தெரியும், பயந்து விருட்சங்களுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டான். கர்த்தர் தேடி வர்றாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு சொல்லி தேடி வர்றாரு. பாருங்க, அவனுக்காகவும் அவன் பெஞ்சாதிக்காகவும் மிருகங்களை அடித்து ரத்தத்தை சிந்தி அவருடைய பாவத்தை மன்னித்து அவர்கள் இந்த பூமியில் வாழும்படி ஒரு வழியை ஏற்படுத்துகிறார். இந்த பூமியில் அவங்க சரி பாவம் செஞ்சிட்டான், ஆவியில் செத்துட்டான், சரீரத்திலையும் சாக போகிறான். ஆனால் அவன் இந்த பூமியில் வாழுகிற நாட்களில் தேவன் வச்சிருக்கிற நன்மைகளை அனுபவிக்கட்டும்னு சொல்லி பாருங்கள், அந்த ரத்தத்தின் மூலமாக தேவன் ஒரு வழியை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தி அவனுடைய பாவத்தை தற்காலிகமாக மன்னித்து அவனுக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணி அவனும் அவன் சந்ததி இந்த பூமியில் நன்மையை அனுபவித்து வாழும்படி தேவன் வழி உண்டாக்கினார். ஆண்டவருக்கு அல்லே சொல்லுவோம். தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. யோசித்து பார்க்கணும். ஒருத்தர் கேட்டார், அப்படின்னா தேவன் எதுக்கு அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டார்? கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாமையும் ஏவாளையும் துரத்தி விட்டுட்டாருன்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? எதுக்குங்க? அன்புள்ள கர்த்தராக இருந்தா துரத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அவன் ஏதேன் தோட்டத்திலே வச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், ஏதேன் தோட்டத்திலிருந்து அவனை துரத்துனது கூட அவனுக்கு நன்மை செய்வதற்காக தான். ஹலோ, கர்த்தர் ஒரு நாளும் பாருங்க தீமை செய்கிறவர் அல்ல. யாருக்கும் அவர் ஒரு போதும் தீமை செய்கிறவர் அல்ல. பாவம் செஞ்சுட்டு வந்து கிடக்கிறான், ஆனால் அவனுக்கு கூட கர்த்தர் நன்மை செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை பாருங்க, பாவத்தை அவர் தண்டிக்காமலும் இருக்க முடியாது இல்லையா?
கண்டும் காணாமலும் விட முடியாது. தேவன் நீதியின் தேவன். ஆகவே தான் அந்த மிருகத்தை அடிக்கிறாரு. குற்றமில்லாத மிருகம் பாருங்க, மனுஷன் செய்த பாவத்திற்காக தண்டிக்கப்படுகிறது, ரத்தம் சிந்துகிறது. ஆகவே அதன் அடிப்படையில் பாருங்க, மனுஷனுக்கு தேவன் நன்மை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்புறம் சொல்றாரு, திருப்போம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22 பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போல ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இருக்காதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். துரத்திவிட்டார். வாசிக்கிறோம் இல்லையா? 24ஆம் வசனம், அவர் மனுஷனை துரத்தி விட்டுட்டு என்ன சொன்னார் பாருங்க, தோட்டத்தை விட்டு வெளியே போய் நிலத்தை பண்படுத்தி பிரயாசப்பட்டு விதைச்சு அறுத்து சாப்பிட்டுக்கோ. பாருங்க, பாவம் செய்யறதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. நிலைமையை கவனிங்க. பாவம் செய்யறதுக்கு முன்னால் என்ன இருந்துச்சுன்னா, தோட்டத்தில் எல்லாமே இருந்துச்சு. சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம். பஃபே மாதிரி வச்சிருக்கிறாரு ஆண்டவர். சாப்பாடை பஃபே மாதிரி வச்சிருக்க. பஃபே சாப்பிட்டுருக்கிறீங்களா? நிறைய ஐட்டம் இருக்கும். நீங்கள் விரும்புகிறத சாப்பிட்டுக்கலாம். விரும்புகிறத நிறைய எடுத்து சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இது என்ன அருமையான சிஸ்டம் பாருங்க. இவ்வளோதான், ஒரு 3 ஐட்டம் தான், இவ்வளோதான், இது மட்டும் தான் கொடுப்போம் அப்படின்னா நிறைய பேர் வெறுத்து போயிடுவாங்க. ஆனால் தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்க. ஏதேன் தோட்டத்தில் சகல விருட்சத்தின் கனியும் இருக்குது. எதை விரும்பினாலும் என்ன செய்யலாம், சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சுக்கிட்டு தேவன் சொன்னதை செஞ்சுக்கிட்டு கர்த்தரோடு ஐக்கியப்பட்டுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக வாழணும் அவன். இதுதான் அவனுடைய வாழ்க்கை குறித்த தேவனுடைய திட்டம். எவ்வளோ ஈஸியாக வச்சுருந்துருக்கிறாரு பாருங்க வாழ்க்கை. இவன் தான் காம்ப்ளிகேட் பண்ணிட்டான். பிசாசுக்கு செவி கொடுத்து பாருங்க, வாழ்க்கையவே பெரிய சிக்கலாக்கிட்டான். இப்போ ஆதியாகமம் 3:17 பாருங்க. ஆதியாகமம் 3:17, பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். வருத்தத்தோடே பாருங்க, வேதனையோட அதன் பலனை புசிப்பாய். முதல்ல ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு வாழ்க்கை. பாவத்துக்கு பிறகு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பாவம் பாருங்க பொல்லாதது. அதனால தான் பாவத்தை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பாவம் பாருங்க, இட்ஸ் எ கிரிப்ளிங் ஃபோர்ஸ். அப்படியே உங்களை முடக்குகிற ஒரு சக்தி. எவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு வாழ்க்கை. ஆனால் இப்போ வேதனையோடு தான் நீ சாப்பிடுவேன்றாரு. 19ஆம் வசனம் பாருங்க, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். அங்கே என்ன சொன்னார்? வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாயினாரு. இங்கே சொல்கிறாரு முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். அந்த வருத்தத்தை கொஞ்சம் விளக்கி சொல்கிறாரு. முகத்தின் வேர்வை, நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி கஷ்டப்பட்டு தான் நீ என்ன செய்வ, சாப்பிடுவேன்றாரு. பாருங்க, பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, இப்போ ரொம்ப கஷ்டமாக மாறிடுச்சு. அது மட்டும் இல்லை, தேவன் அவனை ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விடுறாரு. துரத்தி விடும்போது திரும்ப உள்ள நுழையாதபடிக்கு கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வச்சார். நம்ம வாசிக்கிறோம். நம்ம இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம் இல்லையா, 2 அடுக்கு பாதுகாப்பு, 3 அடுக்கு பாதுகாப்பு போடுறாங்க இல்லையா. அந்த மாதிரி ஆதாம் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே திரும்ப நுழைஞ்சிடாம கேருபீன்களை வைக்கிறாரு, சுடரொளி பட்டயத்தை வைக்கிறாரு. அவன் எந்த ரீதியிலும் உள்ளே வந்துடக்கூடாது, ஜீவ விருட்சத்தை பறித்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா
அவன் பாவியா மாறிட்டான். ஏற்கனவே செய்யக்கூடாததை செய்து தேவனுடைய வார்த்தையை மீறி பாவம் செஞ்சிட்டான். பாவம் செஞ்ச அவனுக்கு தேவன் ஏற்கனவே வாக்கு பண்ணிட்டாரு, ஒரு மீட்பை வாக்கு பண்ணிட்டாரு. ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார். ஃபர்ஸ்ட் காஸ்பல், முதலாவது சுவிசேஷம் ஆதியாகமம் 3:15 தான் பாருங்க. மனுஷனுக்கு அறிவிக்கப்படுகிறது, ஸ்திரீயின் வித்தாக ஒருவர் வருவார். ஸ்திரீக்கு வித்தே கிடையாது, ஆண்கள்கிட்ட தான் வித்து இருக்குது. ஆனால் வித்தியாசமாக சொல்றாரு, ஒருவர் ஸ்திரீயின் வித்தாக வந்து பிறப்பார். அதாவது எல்லாரும் பார்க்கலாம் ரொம்ப டிஃப்ரெண்டா ஒருத்தர் வந்து பிறப்பாரு. யாருங்க அவரு? சத்தமாக தான் சொல்லுங்களேன். இயேசு பாருங்க, அவர் வந்து பிறப்பாரு. அவர் வந்து சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார், அவன் அவருடைய குதிங்காலை நசுக்கிடுவான். அதான் சிலுவை. அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்கினது மூலமாக அந்த பாவம் செய்த மனுஷனுக்கு ஒரு மீட்பு உண்டாகும். பிசாசனுடைய கரத்திலிருந்து அவன் மீட்கப்படுவான், பிசாசனுடைய தீமையிலிருந்து மீட்கப்படுவான், கஷ்டமான ஒரு வாழ்க்கையிலிருந்து மீட்கப்பட்டு அவன் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரப்படுவான் அப்படின்னு சொல்லி அந்த ஆதியாகமம் 3:15 என்ன செஞ்சிட்டாரு? தேவன் வாக்கு பண்ணிட்டாரு. கவனிங்க, இப்போ அந்த ஆதாம ஏதேன் தோட்டத்துக்குள்ள விட்டு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காதபடிக்கு கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தையும் தேவன் வச்சாருன்னு போட்டிருக்குது இல்லையா? அது ஏன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, அவன் வந்து புசித்தான்னா அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பாவியான பிறகு அவன் புசிச்சான்னா அவன் வந்து நித்திய பாவியாக மாறிடுவான். கவனிங்க, நித்தியமான பாவியாக மாறிடுவான். அப்புறம் ரட்சகரை அனுப்பி பரிசுத்த ரத்தத்தை சிந்தினாலும் அவனை மீட்க முடியாது, மீட்க முடியாத நிலைமைக்கு போயிடுவான். அதனால தான் பாருங்க, தேவன் அருமையானவர்களே அந்த ஆதாம ஏதேன் தோட்டத்துக்கு உள்ள நுழையாதபடிக்கு அவனை வந்து வெளியே வச்சிருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது கூட தேவனுடைய அன்பின் திட்டம் தான். கொஞ்ச நாள் அவன் வெளியே இருந்துட்டான்னா கூட ரட்சகர் வந்து ரத்தத்தை சிந்தி மீட்பை உண்டு பண்ண பிறகு அவன் இந்த அற்புதமான தேவனுடைய நல்வாழ்வுக்குள்ள வரலாம், ஆதாமின் சந்ததி வரலாம் என்பது பாருங்க ஆண்டவருடைய ஒரு திட்டமா இருந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே மனுஷனுடைய நலனுக்காகவே அவனை ஏதனை விட்டு துரத்தினார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏதனை இன்னும் இனிமேலும் ஒரு நாளும் அவன் அனுபவிக்க கூடாது என்பதற்காக அவனை துரத்தல. ஏதனையே மனிதனுக்காக தான் உண்டாக்குனாரு. மனிதன் தான் பாவம் செய்து ஏதனை இழந்து போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மீட்பின் மூலமாக தேவன் மனிதன் இழந்து போன ஏதேன் தோட்டத்தை மீட்டு தந்திருக்கிறாரு. பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை மீட்பின் மூலமாக தேவன் வந்து ஏதேனுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாருன்னு கூட சொல்ல முடியாது. அதை பார்க்கலும் உயரமான ஒரு ஸ்தானத்தில் கொண்டாந்து வச்சிருக்கிறாராம். அது என்ன ஸ்தானங்க? அது என்னன்னா கிறிஸ்துவுக்குள் என்கிற ஒரு ஸ்தானம். நம்மளாம் அங்கே இன்னைக்கு எங்கே இருக்கிறோம்? ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருக்கிறோன்றது கூட அது ஒரு பெரிய சிலாக்கியன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஆதாமை ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வச்ச மாதிரி நம்மளை மறுபடியும் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வச்சுட்டா அப்போ ஆதாம் செய்த அந்த பாவத்தை போலவே நாமளும் வழிவு போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குமே, ஒரு ஆபத்து இருக்குமே. அதனால நம்மளை மீட்டெடுத்து ஏதேன் தோட்டத்துக்குள்ளே கொண்டாந்து வைக்கிறதுக்கு பதிலாக நம்மளை மீட்டெடுத்து கிறிஸ்துவுக்குள்ளேயே வச்சுட்டாரு. ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம், இந்த கிறிஸ்து யாரு? இந்த கிறிஸ்து அருமையானவர்களே, அவர் வந்து பாவமே செய்யாதவர், பரிசுத்த தேவகுமாரன். அது மட்டுமல்ல, சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்குள்ள கொண்டாந்து நம்மளை வச்சுட்டாராம். நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். இன்னொரு இடத்துல சொல்ல போனால் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். வாசிங்க 1 கொரிந்தியன் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 30வது வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 1:30. அந்தப்படி நீங்கள் அவராலே, அதாவது தேவனாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். போதும், எல்லாரும் சொல்லுவோம், நான் தேவனாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் தேவனாலே கிறிஸ்து
இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறேன். பாருங்க, நாம் தேவனாலே ஏதேன் தோட்டத்துக்குள்ள உணர்ந்து வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி சொல்லாம கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா, அவர் அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பாவங்களை மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே அந்த பாவத்தை கழுவுகிறவர் மட்டுமல்ல, அருமையானவர்களே, பாவம் செய்யாதிருக்கக்கூடிய பலனையும் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்தமாய் நம்மை வாழக்கூடிய நமக்கு அந்த பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்தமாய் நம்மை வாழ செய்கிறவராய் இருக்கிறார். இருக்கிறீங்களா? பாருங்க, அந்த கிறிஸ்துவுக்குள்ள தேவன் கொண்டாந்து வச்சிருக்கிறாராம். அது மட்டுமல்ல, முற்றுமுடிய நம்மை ரட்சிக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாம் பாவம் செய்தது போல ஒரு ஆபத்து நமக்கு கிடையாது. வலிவி போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா நாம் எங்க இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் எங்க இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். அந்த கிறிஸ்து யாரு? முற்றும் முடிய நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, பின்மாறி போயிடுவோமோ, நம்ம வாழ்க்கை ஒரு மாதிரி கெட்டு போயிடுமோ அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. பாருங்க, அதெல்லாம் வசனத்துக்கு புறம்பான ஒரு சிந்தை. ஏசு என்ன சொன்னாரு? திருப்புங்க, யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், யோவான் 10:27 வசனம் பாருங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை. ரொம்ப நல்லா இருக்குது இல்லையா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆகவே இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு காலம் கெட்டு போக மாட்டாங்க. அதனாலதான் அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை. பின்னடைவு, தோல்வி, அருமையானவர்களே, வெட்கம், அவமானம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கிடையவே கிடையாது. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அவர் நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அது மட்டும் இல்ல, 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாய் இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. கவனிங்க, இனி வரும் கோபாக்கினை. பாருங்க, பாவிகளுக்கு கோபாக்கினை காத்திருக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, தேவன் நீதியின் தேவன், பாவத்தை தண்டிக்காம விட மாட்டாரு. ஒன்று, பாவத்துக்காக தண்டிக்கப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்டையா, இல்லைன்னா பாவத்து நிமித்தம் தண்டிக்கப்பட போறையா? அதான் கேள்வி. நல்ல வேலை பாருங்க, நாம் எங்கே இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார், நம்ம விசுவாசிக்கிறோம். தப்பிச்சோம். நம்ம கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என்ன ஆச்சரியம் பாருங்க, நமக்கு கோபாக்கினை இல்லை. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுவது இல்லை என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு கோபாக்கினை பாவத்து நிமித்தமாக எதிர்காலத்தில் வரப்போகிறது. ஆனால் அதிலிருந்து இயேசு நம்மை மீட்கிறவராய் இருக்கிறார், ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். நாம் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, பாருங்க, இயேசு நம்மை தேவ கிருபையினாலே நிரப்புகிறார். நாம் எல்லாரும் யாருன்னு கேட்டீங்கன்னா கிருபையை பெற்ற மக்கள். கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு காண்பிக்கப்படுகிற தயவு. தகுதி இல்லை நமக்கு, ஆனால் இயேசுவின் ரத்தத்தினால தேவன் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறாரு. எதுக்கு தகுதிப்படுத்தி இருக்கிறாரு? தேவனுடைய ஆசீர்வாத நன்மைகளுக்கு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறாரு. பைபிளில் போட்டிருக்கு, அவருடைய பரிபூரணத்தினாலே நம்ம எல்லாரும் சொல்லுங்க கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் பரிபூரணத்தினாலே நான் கிருபையின் மேல் கிருபை பெற்றேன். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவின் பரிபூரணத்தினாலே நான் கிருபையின் மேல் கிருபை பெற்றேன். பாருங்க, இந்த கிரேஸ், கிருபை என்கிற அந்த வார்த்தைக்கு
என்ன அர்த்தம் சொல்கிறாங்க? GRACE. அதுக்கு இங்கிலீஷில் இவ்விதமாக விளக்கம் சொல்கிறாங்க. காட்ஸ் ரிச்சஸ் அட் கிரைஸ்ட் எக்ஸ்பென்ஸ். பாருங்க, காட்ஸ் ரிச்சஸ் அட் கிரைஸ்ட் எக்ஸ்பென்ஸ். தமிழில் சொல்கிறேன், கிறிஸ்து பலியிடப்பட்டபடினாலே தேவனுடைய ஐஸ்வர்யம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்கிறேன், கிறிஸ்து பலியிடப்பட்டபடினாலே தேவனுடைய ஏராளமான நன்மைகள் நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி இருக்குது பாருங்க. இதுதான் கிருபை இல்லையா? தேவனுடைய நன்மைகள் நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அதை எடுத்துக்கிறோம்? விசுவாசத்தினால எடுத்துக்கொள்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஏராளமான நன்மைகளை எனக்கு இலவசமாய் கொடுத்தபடியால் உமக்கு நன்றி. சிம்பிள். கவனிங்க, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. கஷ்டமான பகுதியை இயேசு எடுத்துக்கிட்டாரு. கல்வாரி சிலுவையில் அருமையானவர்களே, அவரை போல பாடுபட்ட ஒரு மனுஷனை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. எல்லா ரீதிகளிலும் நமக்காக அனுப்பிச்சிருக்கிறாரு. பாடுபட்டு எல்லா கஷ்டங்களையும் சுமந்து தீர்த்து இன்னைக்கு ஒரு லைஃப் ஆஃப் பீஸ், ஒரு சமாதானத்தின் வாழ்க்கையை, லைஃப் ஆஃப் ரெஸ்ட், ஒரு இளைப்பாறுதலின் வாழ்க்கையை தேவன் நமக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. கவனிங்க, இப்போ இந்த இளைப்பாறுதலின் வாழ்க்கையை, இந்த சமாதானத்தின் வாழ்க்கையை ஈஸியாக எடுத்துக்கொள்கிற ஆட்களாக இருக்கணும் நம்ம விசுவாசத்தில். கர்த்தர் கொடுப்பாரோ இல்லையா பிரதர்? தெரியாது பிரதர். சிலருக்கு கொடுப்பார் பிரதர், சிலருக்கு கொடுக்க மாட்டார் பிரதர். 7 நாள் உபவாசம் இருந்தால் தான் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு 24 நாள் உபவாசம் இருந்தால் தான், கண்ணீரோடு ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கொடுப்பாருன்னு சரி சொல்கிறாங்க. அப்படிலாம் பாருங்க, இன்னைக்கு மக்கள் யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கக்கூடாதுங்க. விசுவாசத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். எப்படி எடுத்துக்கிறோம்? ஃபாதர் ஐ பிலீவ், ஃபாதர் ஐ ரிசீவ். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், நான் பெற்றுக்கொள்கிறேன். இருக்கிறீங்களா? நான் அப்படி தாங்க செய்கிறேன். பைபிளில் போட்டிருக்கு, பை ஃபெய்த் வி ரிசீவ். விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம் நம்ம. கர்த்தாவே, என்னை சோகமாக்கினபடியால் உமக்கு நன்றி. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இல்லையா? இதாங்க விவரம். நிறைய மக்கள் பாருங்க, நான் ஆண்டவர்கிட்ட போராடுறேன் பிரதர். எதுக்குங்க போராடுறீங்க? நான் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக போராடிட்டு இருக்கிறேன். ஐயோ, அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அவர்கிட்ட பிடுங்குறேன்ற நோக்கத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அவர் கொடா கண்டனா இருக்கிறார், நீங்கள் விடா கண்டனா இருக்கிறீங்களா? கவனிங்க, அவர் கொடுக்கறதுல ரொம்ப தாராளமானவர். இன்னும் சொல்ல போனால் கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. இருக்கிறீங்களா? இருந்தவர் ஆமேன்னு சொல்லுங்க. கொடுத்துட்டாரு. இப்போ சிம்பிளாக எடுத்துக்கணும். நான் அப்படிதான் சொல்கிறேன், ஆண்டவரே, என் தேவைகளை சந்தித்தபடியால் உமக்கு நன்றி. சின்ன ஜெபந்தாங்க, ஆனால் பெரிய பலனை கொண்டு வரும். சுருக்கமான ஜெபந்தான் பெருக்கமான பலனை கொண்டு வரும். இப்படிதான் விசுவாசிக்கணும் பாருங்க, கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு. கர்த்தாவே, என் குடும்பத்தை சமாதானம் உள்ள குடும்பமாக மாற்றினபடியால் உமக்கு நன்றி. என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களை நேரான பாதையில் நீ நடத்துகிறபடியால் உமக்கு நன்றி. அங்கே கிறுக்குத்தனமாக அது ஓடிட்டு இருந்தா கூட நீங்கள் இப்படி தான் ஜெபம் பண்ணணும். இதுதான் விசுவாசம். இதில் தான் கர்த்தருடைய வல்லமை வழங்கும். அருமையான கிறுக்குத்தனமாக ஓடுறவன் அப்புறம் கர்த்தருடைய ட்ராக்குக்குள்ளே ஓடி வந்துடுவான், சரியான பாதைக்குள்ளே ஓடி வந்துடுவான். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆகவே அருமையானவர்களே, தேவனுடைய ஏராளமான நன்மைகள் நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பெரிய நன்மை தான் நாம் ஜெபித்து பதிலை பெற்றுக்கொள்கிறோம். ஜெபத்துக்கு பதில் இல்லையா? ஏசு அருமையாக சொன்னார், சிம்பிளாக சொன்னார். அதை விசுவாசிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆட்களுக்கு மனசு வர மாட்டேங்குது பாருங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இதுக்கு மேலே ஒரு வாக்குத்தத்தம் வேணுமா? சொன்னது யாரு? தீர்க்கதரிசி கிடையாது, சொன்னது இயேசு கிறிஸ்து. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன சொல்றாரு? ஜெபம் பண்ணுங்க, பதில் கிடைக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணினால் தேவன் எனக்கு பதில் கொடுப்பார். என்ன ஒரு முறை சொல்லலாம், ஜெபம் பண்ணினால்
தேவன் எனக்கு பதில் கொடுப்பார். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் ஜெபம் பண்ணினால் தேவன் எனக்கு பதில் கொடுப்பார். அப்ப ஜெபம் பண்ணுங்க. கரெக்டா? விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க, கண்டிப்பா பதில் கிடைக்கும். நான் இந்த அற்புதங்களை நடந்துச்சுன்னா எழுதி போடுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. நேற்று கூட ஒரு சகோதரி எழுதியிருந்தாங்க, 5 வருஷமாக இருந்த வியாதி சுத்தமாக மறைஞ்சிருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லா இருக்கிறேன், பரிபூர்ண சுகமுள்ளவா ஒரு நபராக தேவனை மாற்றி விட்டார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா எழுதியிருக்கிறாங்க. கவனிங்க, நிறைய பேர் அற்புதங்களை எழுதியிருக்கிறாங்க. கர்த்தர் இன்றைக்கும் சபையில் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னால் அந்த பூமியில் வந்து அற்புதங்களை செய்த இயேசு இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவராகவே இருக்கிறாரு. ஏன்னா கிறிஸ்தவ வட்டாரத்தில் சில இடங்களில் சொல்றாங்க, அற்புதங்கள்லாம் நின்று போச்சு அப்படின்றாங்க. அது விசேஷமாக சுகமாக்குற அற்புதங்களெல்லாம் முடிஞ்சு போச்சுன்றாங்க. எப்படி தான் சொல்றாங்கன்னு தெரியல. கவனிங்க, ஆனால் இயேசு செய்தார், சீஷர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தாரு, சீஷர்கள் அதே போல் செஞ்சாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா அது முடிகிற அந்த அதிகாரத்தில் ஆமேன்ற வார்த்தையே இருக்காது. கவனிச்சிருக்கிறீங்களா? மற்ற நிருபங்கள் எல்லாத்துலேயும் முடியும் போது ஆமேன் இருக்கும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் மட்டும் முடியும் போது ஆமேன் இருக்காது. வேணா பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம் 31வது வசனம் பாருங்க. மிகுந்த தைரியத்துடனே தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். ஆமேன் அப்படி வரல, உபதேசித்துக் கொண்டிருந்தான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாங்க. ஏன்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்படியே தொடருதுன்னு அர்த்தம். இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குது. மதுரையில் தொடர்ந்துகிட்டு இருக்குது, ஜீவ வார்த்தை ஆலயத்தில் அது தொடர்ந்துகிட்டு இருக்குது. பாருங்க, ஜீவ வார்த்தை ஆலயத்தில் வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் தேவன் வார்த்தைகளை உறுதிப்படுத்தும்படி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டு தான் இருக்கிறாரு. ஆமென். பாருங்க, ஆகவே ஜெபம் பண்ணுங்க, பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கிறாரு, இயேசுவே சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு பல உதாரணங்களை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். மோசேயின் ஜெபம் ஒவ்வொன்றுக்கும் பதில் வந்தது என்று நாம் பார்க்குறோம். நிறைய உதாரணங்கள் இருக்குது, எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதான் கொஞ்சமாவது பார்க்கணும் இல்லையா? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். கரெக்டாக ஜெபம் பண்ணுங்க, வசனத்தின்படி கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணி பாருங்க. அது நிமித்தம் மிகுந்த மன உறுதியோடு ஸ்தோத்திரத்தில் உறுதியாய் நிலைத்திருப்பீர்களானால் பதிலை பெற்றுக்கொள்வீர்கள். பதில் கண்டிப்பாக வரும். எலியா போன்ற தீர்க்கதரிசிகளுக்கு பதில் கொடுத்த அதே தேவன் அருமையான உங்களுடைய ஜெபங்களுக்கு என்ன செய்வார்? பதில் கொடுப்பார். பதில் கொடுப்பாருங்கிற நிச்சயத்தில் ஜெபம் பண்ணணும். கவனிங்க, மோசே பல ஜெபங்களை பண்ணா பதில் வந்ததுன்னு நம்ம வாசிக்கிறோம். திருப்புங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம், யாத்திராகமம் 14:10 பாருங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றையும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணியதனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடும் என்று சொன்னோமல்லவா? நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கலாம், எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். ஜனங்கள் எவ்வளவு ஒரு நன்றியில்லாத, ஒரு உணர்வில்லாத ஒரு இருதயத்தை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள்ங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே உள்ளம் நன்றியினால் பொங்கி வழியணும். ஏன்னா அவ்வளவு பெரிய நன்மைகளை கர்த்தர் இவங்களுக்கு ஏற்கனவே செஞ்சிருக்கிறார். எவ்வளோ பெரிய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து இவங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. சவுக்கடி, வேலைப்பழு, செங்கலா இருக்க சொல்கிறான், படாத பாடுபடுத்துகிறான். சொந்த பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளை கண்ணுக்கு முன்னால் நீல நதியில் தூக்கி எறிகிறான், பாடாப்படுத்துகிறான். அவ்வளவு கஷ்டத்திலிருந்து பாருங்க தேவன் அற்புதமாய் அவர்கள் என்ன செய்தார்?
விடுதலை ஆக்கினார். எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருந்திருக்கணும் பாருங்க. ஒரு சின்ன பிரச்சனைன்னா, அடே அப்பா, அந்த பழைய அவ்வளவு பெரிய பிரச்சனையிலிருந்தே நம்மளை விடுதலை ஆக்கணும் கர்த்தர், இந்த சின்ன பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்காமல் இருப்பது எப்படி? அப்படிலாம் விசுவாசிக்கணும். இருக்கிறீங்களா? அதான் சரியான மனநிலை, ரைட் மென்டல் ஆட்டிடியூட். பாருங்க, அதை விட்டுட்டு ஒரு சின்ன பிரச்சனை வந்த மாத்திரத்தில், ஒரு எதிர்ப்பு வந்த மாத்திரத்தில், ஒரு போராட்டம் வந்த மாத்திரத்தில் பாருங்க, முறுமுறுக்கிற ஒரு உள்ளத்தை இங்கே நம்ம பார்க்குறோம். சாகும்படியா எங்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. ஏன்னா முன்னால் செங்கடல், பின்னால் பார்வோனின் சேனை. இப்போ பாருங்க 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்க. கர்த்தர் பிரச்சனைகளை நீக்குகிறவர் மட்டுமல்ல, பிரச்சனைகளை நிரந்தரமாக நீக்கி போடுகிறவர். இன்றைக்கு நீங்கள் காண்கிற அந்த எகிப்தியரை இனி எதிர்காலத்தில் அப்பப்போ பார்ப்பீங்க. அப்படி சொல்லலை, டோட்டலா ஆண்டவர் வந்து அவங்கள எராடிகேட் பண்ணிடுவாரு. அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாரு. நீங்கள் அப்புறம் எகிப்தியரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பாருங்க, இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். 14வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். இப்போ எல்லாரும் சேர்ந்து வாசிங்க 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? மோசே ஜெபம் பண்ணியிருக்கிறான். நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதாவது ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்குறாரு. கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். மோசமான சூழ்நிலை, பின்னால் பார்வோனின் சேனை, முன்னால் செங்கடல். பின்னால் போனாலும் செத்து போயிடுவாங்க, முன்னால் போனாலும் செத்து போயிடுவாங்க. நிலைமையை பாருங்க, இக்கட்டான ஒரு நிலைமை. நான் சொல்லுகிறேன், நமக்கு ஒரு வேளை இக்கட்டாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய தேவனுக்கு எதுவுமே இக்கட்டு கிடையாது. அவர் இக்கட்டுகளுக்கு நம்மை விலக்கி ரட்சிக்கிற ரட்சகராய் அவர் இருக்கிறார். ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம், இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. பாருங்க, இக்கட்டுகளுக்கு அவர் நம்மை விலக்கி ரட்சிக்கிற தேவன். அவை புறப்பட்டு போங்க. அவர் சிம்பிளா சொல்றாரு. 16வது வசனம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். இப்போ 21வது வசனம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. 22வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. என்ன காட்சியை பாருங்க. என்ன ஒரு ஆன்சர், என்ன ஒரு அற்புதம் பாருங்க. அதே தேவன் தான் இன்னைக்கு இருக்கிறாரு. ரொம்ப இக்கட்டாக இருக்குது, ரொம்ப போராட்டமாக இருக்குது சொல்லி அந்த மாதிரி நேரத்தில் கூட, ஆண்டவரே இந்த இக்கட்டிலிருந்து நீர் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறீர், எங்களுக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி நாம் வந்து கேட்கும்போது, ஜெபிக்கும்போது, அருமையானவர்களே, கர்த்தர் பரிசுத்த ஆவியின் வல்லமையை கட்டளையிடுகிறார். கீழ்காற்று, எல்லாரும் சொல்லுவாங்க கீழ்காற்று. கீழ்காற்று பாருங்க, ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து ஒரு வேலையை நடப்பிக்கிறார் பாருங்க. சமுத்திரத்தை ரெண்டா பழக்கிறாரு. அவர் தான் சமுத்திரத்தை உண்டாக்குனவர் இல்லையா? தண்ணியை உண்டாக்குனவரே அவர் தானே. இவ்வளோ பெரிய சமுத்திரத்தை உண்டாக்குனவர் அவர் தானே. தண்ணீர்கள் ஒரு இடத்துல போய் சேர கடவுதுன்னு சொன்னாரு. பரிசுத்த ஆவியானவர் பாருங்க அந்த ஜலத்தை பிரித்து வெட்டாந்தரை காணப்பட அவர் வந்து வேலை செஞ்சார். அவருடைய வல்லமை அவ்வளவு அபாரமான வல்லமை, சாதாரண வல்லமை கிடையாது, அவ்வளவு அபாரமான வல்லமை இன்றைக்கும் நம்முடைய சார்பாக வேலை செய்கிறது. நமக்கு தெரியல, ஆனால் நம்ம பேக்ரவுண்டில் கர்த்தர் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் பொறுப்படுத்திருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டு நடத்துகிறாரு. நாம் அவருக்குள்ள இருக்கிறோம். பைபிளில் போட்டிருக்கு, அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள்
இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள்ளே பிழைக்கிறேன், அவருக்குள் இருக்கிறேன், அவருக்குள் அசைகிறேன். பாருங்க, அவருக்குள்ள தான் இருக்கிறோம். கவனிங்க. ஆகவே அவர் நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் நடத்திட்டு வந்திருக்கிறாரு, இனிமேலும் ஜோராக நடத்துவார். இதுவரைக்கும் நம்முடைய தேவைகளை சந்திச்சிருக்கிறாரு, இனிமேலும் நம்முடைய தேவைகளை அபரிமிதமாக சந்திக்கிறவராய் அவர் இருக்கிறாரு. கவனிங்க. கீழ் காற்று சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தது. ஆச்சரியமா இருக்குது. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். நல்லா கவனிங்க. கர்த்தர் சமுத்திரத்தை மட்டும் பிளந்து விட்டுருந்தாருன்னா இவங்கெல்லாம் சகதிக்குள்ள கடந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நடந்து போயிருக்கவே முடியாது. ஆனால் அதை பற்றி இவங்க யோசிக்கவே இல்லை. கர்த்தருக்கு நல்லா தெரியும், வெறும் சமுத்திரத்தை மட்டும் திறந்து விட்டா இந்த ஆட்கள் சகதிக்குள்ளே இவங்க சேர்த்து போயிடுவான். பார்வோன்னு இவங்களை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இவங்களே சகதிக்குள்ள மிங்கி, ஏன்னா சமுத்திரத்தின் ஆழத்தில் அவ்வளோ சகதி இருக்கும் இல்லையா. கர்த்தர் என்ன அருமையான தேவன் பாருங்க, எவ்வளோ முன் யோசனைக்காரரு. நான் சொல்கிறேன், நீங்கள் யோசிக்காதெல்லாம் அவர் யோசித்து வச்சிருக்கிறாரு. பெரிய பெரிய திட்டங்கள்லாம் உங்களுக்காக கர்த்தர் போட்டு வச்சிருக்கிறாரு. நான் சொல்லுகிறேன், நீங்கள் மட்டும் கர்த்தருக்குள்ளே பாருங்க, சந்தோஷமாய் அவரை விசுவாசிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்காக போட்டு வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறும். ஆமேன். அற்புதமான திட்டங்களை கர்த்தர் வச்சிருக்காரு, போட்டு வச்சிருக்கிறாரு. ஆச்சரியமா இருக்குது. இவங்க அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் பாருங்க, முன் யோசனை பண்ணி ராம் முழுவதும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை விளங்க செய்து பாருங்க, ரோட்டே போட்டு விட்டார். வெட்டாந்தரையா போட்டு விட்டாராம். பைபிளில் போட்டுருக்கு, ரொம்ப அருமையாக போட்டிருக்கு பாருங்க. ஏசாயாவின் புஸ்தகத்துக்கு போங்க. ஏசாயா 63:13 பாருங்க. ஏசாயா 63:13 வாசிக்கிறேன். ஒரு குதிரை வனாந்தரத்தில் நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? குதிரை கட்டு 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 கட்டுன்னு நடந்து போகிற மாதிரி இவங்களும் பாருங்க, நல்ல வெட்டாந்தரையில் செஞ்சாங்களாம். அசையாதபடி குதிரை நடக்கிறது, குதிரை தள்ளாடிட்டு நடக்கிறது நீங்கள் பார்க்கவே முடியாது. எங்கடா போய் விழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்காது. அது ரொம்ப வீரியம் ஜாஸ்தி அதுக்கு. பாருங்க, அது நடக்கும்போதே ரொம்ப கம்பீரமாக நடக்கும் பாருங்க. ஓடினாலும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும். பாருங்க, எவ்வளோ தூரம் வேணாலும் ஓடும். அவ்வளவு வல்லமை பாருங்க. இந்த தேவன் இந்த ஜனங்களுக்கு அவ்வளவு வல்லமையை கொடுத்து அந்த வெட்டாந்தரை தரையில் ஒரு குதிரை நடந்து போகிற மாதிரி அவங்கள நடக்க வச்சாராம். அன்று காலையிலே சொல்லுவோம் பாருங்க. இன்னொரு வசனம் வேணா வாசிக்கலாம். சங்கீதம் 66 5வது வசனம் பாருங்க. தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுத்திடத்தில் நடக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். இப்போ எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். போதும். கடலை எப்படி மாற்றினாரா? உலர்ந்த தரையாக மாற்றினாரா. ஏன்னா தம்முடைய ஜனங்கள் என்ன செய்யணும்? நடக்கணும். கவனிங்க. இப்போ நடந்து வர்றாங்க. இப்போ அடுத்தபடியாக யாத்திராகமம் 15:22 வசனம் பாருங்க. யாத்திராகமம் 15:22. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாட்கள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவில் வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனாலே அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து பாருங்க, மாறவே மாட்டேங்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னா ஜனங்களும் நாங்களும் நேற்றும் இன்றும் என்றும் மாற மாட்டோன்றாங்க. முறுமுறுத்துக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் கடவுள் இவ்வளோ அற்புதங்களை செஞ்சுருக்கிறாருன்னா மோசே ஏதாவது சொல்லப்போனால் அவனை கல்லறிய வர்றது. இப்படி தான் இருந்திருக்கிறாங்க ஜனங்க. ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். ஏன்னா தண்ணி கசப்பாக இருக்குது. இப்போ 25வது வசனம் பாருங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று.
அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நானே உன் பரியாரியாகிய கர்த்தர். 3 முறை சொல்லுவோம். இயேசுவே என்னை குணமாக்குகிற வைத்தியர், இயேசுவே என்னை குணமாக்குகிற வைத்தியர், இயேசுவே என்னை குணமாக்குகிற வைத்தியர். இருக்கிறீங்களா? நம்ம ஃபேமிலி டாக்டர் அவர் தான். அவங்களையும் இவங்களையும் போய் எங்கள் ஃபேமிலி டாக்டர்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அவசரத்துக்கு போயிட்டு வர்றீங்க, ஒன்றும் பரவாயில்ல. ஆனால் உண்மையான நம்மளை ஃபேமிலி டாக்டர் இயேசு தான். அவர் தான் சொல்லிட்டாரு, நானே உன்னை குணமாக்குகிற, ஐ ஆம் த லார்ட் தட் ஹீல்ஸ் யூ. நானே உன்னை குணமாக்குகிற வைத்தியர். இப்போ இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் இந்த தண்ணி கசப்பாக இருந்துச்சு இல்லையா? அதை என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கையின் கசப்பான அனுபவங்கள் என்று சொல்லி அதை சொல்கிறாங்க. லைஃப்ஸ் பிட்டர் பூல் அப்படிங்கிறாங்க. அது எல்லாருக்கும் வருகிறது. யாரும் விதிவிலக்கு கிடையாது. ஏன்னா உலகம் அப்படிப்பட்ட உலகம். பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். கசப்பான அனுபவம் வராத ஆட்களே கிடையாது, யாருமே கிடையாது. எனக்கு கசப்பான அனுபவம் வந்ததே இல்லை அப்படின்னு யாராவது சொன்னால் நான் பொய் சொல்கிறேன். உங்களுக்காக ஜெபம் பண்ணணும். பொய் தான் சொல்கிறாங்க. கவனிங்க. டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ் கம் டு ஆல் ஆஃப் அஸ். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. பாருங்க, எல்லாருக்கும் உபத்திரவம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது. ஏன்னா அப்படிப்பட்ட உலகம் இது. பாவத்தில் விழுந்து போன உலகம், பிசாசு ஆளுகை செய்கிற உலகம். ஆனால் என் மத்தியில் தேவாதி தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. அதான் நற்செய்தி. ஆமேன். பாருங்க, ஆகவே இங்கே வர்றாங்க. இந்த தண்ணி கசப்பாக இருக்குது. அது எதை காமிக்குதுன்னா, இந்த வேத பகுதியை வாசித்து காமிக்கும்போது பார்க்கும்போது அது பிரதானமாக வியாதியை குறிக்கிறது. வியாதி ஒரு கசப்பான அனுபவம். வியாதியை ஒரு நல்ல அனுபவம்னு யாராவது சொன்னாங்கன்னா ஏற்றுக்கிடாதீங்க. வியாதியை கொடுத்து கர்த்தர் உங்களை பரிசுத்தத்தின் பாதையில் நடத்துகிறாரு பிரதர் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா வாயை மூடுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் யாருக்கும் வியாதியை கொடுக்கிறவர் அல்ல. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் குணமாக்குகிற வைத்தியராக இருக்கிறார். ஆகவே பாருங்க, கசப்பான ஒரு அனுபவம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். 25ஆம் வசனம் பாருங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கூப்பிட்ட உடனே கர்த்தர் பதில் கொடுத்தாரா? மோசேனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரா? உடனே பதில் கொடுத்தாரு. பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, ஒரு மரத்தை காண்பித்தார். அவன் எடுத்து அதை தண்ணீரில் போட்ட போது அது மதுரமான தண்ணீராக மாறிவிட்டது. அந்த மரம் எதுக்கு அடையாளமா இருக்குதுங்க? கல்வாரி சிலுவைக்கு அடையாளமாய் இருக்கிறது. கவனிங்க, அந்த மரத்தை தண்ணியில போட்ட உடனே கசப்பான அனுபவம் இனிப்பான அனுபவமாக மாறிவிட்டது. அதே போல அருமையானவர்களே, கல்வாரி சிலுவையை விசுவாசிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள் மறையும், ஆரோக்கியம் உண்டாகும். அங்கதான் கர்த்தர் சொல்றாரு, நானே உன்னை குணமாக்குகிற வைத்தியர். என் வியாதி பெரிய வியாதி பிரதர். எந்த வியாதியா இருந்தாலும் சரி, கல்வாரியை நோக்கி பார்க்கிறீங்களா? பைபிளில் போட்டிருக்கு, நோக்கி பார்த்தவன் எவனும் பிழைத்து கொண்டான். பாருங்க, கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கணும். பாருங்க, சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கணும். அந்த மரம் கல்வாரி சிலுவைக்கு அடையாளமாக இருக்கிறது. அதை பற்றி புதிய ஏற்பாடு சொல்லும்போது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். என்ன இதை எப்படி சொல்றேன்? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக வியாதியாகி வியாதியிலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்து எனக்காக வியாதியாகி வியாதியிலிருந்து என்னை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். அதான் சத்தியம். கவனிங்க, இதை விசுவாசிச்சிங்கன்னா, கல்வாரியை நோக்கி பார்த்தீங்கன்னா, அருமையான நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்போ பாருங்க அருமையானவர்களே,
கர்த்தர் வியாதிங்கிற கசப்பான அனுபவத்தை மாற்றி போடுகிறவர். இதுக்கு ஒரு உதாரணத்தை மட்டும் காமிச்சு முடிக்கிறேன். ஏசாயா 38. இங்கே எசேக்கியா ராஜா சொல்லுகிறான். அவனை பற்றி உங்களுக்கு தெரியும். அவனுக்கு ஒரு மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்துச்சு. அவன் வந்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணான். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியை கர்த்தர் மறுபடியும் அவன் வீட்டுக்கு அனுப்பி, ஏசாயாவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 5வது வசனம், நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். கர்த்தர் வந்து பாருங்க, அற்புதமா அவனுடைய வியாதியை நீக்கி அவனுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு. கர்த்தர் நம்மை நீடித்து வாழ செய்கிற தேவன். மரணத்தை விலைக்கு போட்டு நீடித்து வாழ செய்கிற தேவன். ஆங்காங்கே பாருங்க, பயங்கரமான மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்களில். ஆனால் நாம் அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை நீடித்து வாழ செய்கிற தேவன் கூட இருக்கிறாரு. எல்லா மரணத்தின் வல்லமைகளுக்கு நம்மை தப்புவிக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். நம்மை வாழ செய்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். நானும் மனுஷருக்கு வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆகவே நாம் என்ன சொல்லணும்? நீடித்த நாட்களால் கர்த்தர் என்னை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பார். என் வழியெல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காப்பார். இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். என்னுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் அவர் குணமாக்குகிறார். அல்லேலூயா. எசேக்கியாவுக்கு வியாதியை நீக்கி 15 வருஷம் கூட்டி கொடுக்குறாரு. அதை பற்றி அவன் சொல்கிறான். அதை வாசித்து முடிச்சிருவான். ஏசாயா 38:15 நான் என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். என்ன வாக்கு அருளினார்? 15 வருஷம் கூட்டி கொடுப்பேனார் இல்லையா? வாக்கு அருளினார், அந்த பிரகாரமாகவே செய்தார். அதாவது சுகமாக்கிட்டாரு, என்னை வாழ வச்சுட்டாரு. என் ஆயுசின் வருஷங்கள் எல்லாம் என் ஆத்மாவின், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, கசப்பை நினைத்து நடந்து கொள்ளுவேன். ரொம்ப கசப்பான ஒரு அனுபவம் வியாதி. அறிபிளவைன்னு சொல்கிறாங்க. ஏசாயா வந்து என்ன சொல்கிறான்? நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர், வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்தும் அப்படின்னு சொல்கிறான். அந்த அளவுக்கு வியாதி. பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர்ன்ற அளவுக்கு வியாதி. கசப்பான ஒரு அனுபவம் பாருங்க. 16வது வசனம், ஆண்டவரே இவைகளினால் மனுஷர் பிழைக்கிறார்கள், இவைகளெல்லாம் என் உயிருக்கு உயிராக இருக்கிறது. என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீர், என்னை சோமாக்கினீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்க, கர்த்தர்ட்ட நெகிழ்ச்சியோட பேசுகிறான். 17வது வசனம் பாருங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இதோ சமாதானத்துக்கு பதிலாக என்ன வந்திருந்தது? மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்மாவை நேசித்து அழிவின் குலைக்கு விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எறிந்து விட்டீர். பாவங்களெல்லாம் மன்னிச்சு வியாதிகளை குணமாக்கி வாழ வச்சுட்டீங்க ஆண்டவரே. பாருங்க, ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். தேவன் நன்மைகளின் தேவன். அதாவது தீமைகள் பிசாசு கொண்டு வரும்போது கூட அந்த தீமைகளை மாற்றி நன்மைகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். கசப்பை மாற்றி இனிப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார். சாபத்தை மாற்றி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். கண்ணீரை மாற்றி களிப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார். மரணத்தை மாற்றி ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். சாபத்தை மாற்றி ஆசீர்வாதத்தை தருகிறவராய் ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். அவர் தான் நம்முடைய தேவன். அப்படி அதை நம்ம விசுவாசிக்கும் போது அவருடைய நன்மைகளை நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். அப்படி விசுவாசித்து ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? பதில் கொடுக்கிறார். எல்லாம் அந்த விஷயம் எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மோசேயினுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்த கர்த்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எங்களுடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறீர். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி கர்த்தாவே உம்மிடத்திலே விசுவாசத்தோடு கேட்க பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்கிறீர். ஜெபங்களுக்கு இன்னும் துரிதமான பதில்கள் வருவதாக. ஏற்கனவே பதில்கள் வந்த ஜெபங்களுக்காக நன்றி கர்த்தாவே. ஏற்கனவே நீர் கொடுத்த பதில்களுக்காக நன்றி. இனி வரப்போகிற நாட்களில் கர்த்தாவே இன்னும் பெரிய பதில்களை அனுப்பி தருகிறீர். பரலோகத்திலிருந்து பதில்களை அனுப்பி தருகிறீர். பதில்கள் வருகிறது, தடைகள் விலகுகிறது, அற்புதங்கள் நடக்கிறது. கர்த்தாவே வாழ்க்கை மேன்மை அடைகிறது என்று விசுவாசித்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வாழ்ந்திருக்கும் போது அது உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறது, அதுக்கு ஏதுவாக இருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக உம்முடைய நாமம் இன்னும் அதிகமாய் மகிமைப்படுவதாக.
இதுமாதிரி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.